பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலனை புதுப்பிப்பது எப்படி? ஹல்லேலூயா. நான் இழந்த பலத்தை நான் மறுபடியும் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பலன் அற்று போனதாகவே இருக்குது பிரியமானவர்களே. வெளியே தோற்றத்தில் நான் பலசாலி, நான் ஆவிக்குரியவன், நான் பலம் நிறைந்தவன் என்று வெளிப்படுத்தி எல்லாரையும் ஏமாற்றலாம். ஆனால் உள்ளுக்கு ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்று சத்தியத்தின் தேவனுக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. அவர் இடத்துல யாரை ஏமாற்ற முடியாது. வெளியே தோற்றம் ஒருவனை ஏமாற்ற முடியும், ஆனால் உள்ளான காரியம் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நான் செய்ய வேண்டியது என்ன என்றால் தேவனோடு ஆழமான உறவுக்குள் என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய உறவுல பலன் இல்லை அப்படி சொன்னா இந்த ரெண்டு காரியமும் என் வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமே இல்லை. அதாவது ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய அதிகாரம். சில பேர் அதிகாரத்தோட ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் பலத்தோட ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் சத்தமிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் பொறுமையாய் அமைதியாக ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அந்த விண்ணப்பம் தேவனிடத்தில் போகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நம்மளுடைய உறவு அந்த ஜெபம் பண்ணுகிற தேவனுக்குள்ளாய் எப்பொழுதுமே ஆழமான நெருங்கிய உறவு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. A deep relationship with God is very important. The way the prayer becomes successful. உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். ஆனால் உங்களிடத்தில் தேவன் உங்களோட இருக்கிறார் சொன்னா நீ எந்த ரீதியிலும் குறைந்து போக விடுவதற்கு கர்த்தரே இடம் கொடுக்க மாட்டார். உன் தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார். அபமானப்படுத்துகிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, உதாசீனம் படுத்துகிறாங்களா, தேவனுடைய நெருக்கமான உறவின் மூலமாக உனக்கு ஒரு புதிய பலத்தை கர்த்தர் கொடுத்து உன் வாழ்க்கையை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு விசுவாசிகளுக்கு நடுவில் வறண்ட நிலமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, எந்த ரீதியில் அவர்கள் வறண்ட நிலமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, முதலாவது ஆவிக்குரிய ரீதியில் வறண்ட நிலமாக இருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆதிய கிறிஸ்தவன் ஆகையினால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம். ஆவிக்குரிய ரீதியில் ஜீரோ. இரண்டாவது உணர்வு மூலமாக, உணர்ச்சி. ஏதாவது ஒரு சோக கதை, சொந்த கதை, தாக்குதல் வந்ததா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அவங்களுடைய உணர்வு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பலவீனமாக இருக்கும். கொஞ்சம் சோகம் வந்துருச்சுன்னா போதும். உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, திடீர்னு வீட்டில் ஒரு மரணம் நடந்து விட்டது, ஏன் ஆண்டவர் இது செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. யாரை கேள்வி கேட்குறாங்க? வானத்தையும் பூமியும் படைத்தவரை கேள்வி கேட்குறாங்க. ஏன் ஆண்டவர் இது விட்டுட்டாரு, ஏன் ஆண்டவர் அதை அப்படி செஞ்சுட்டாரு, ஏன் அப்படி செஞ்சார், இவ்வளோ கேள்வி கேட்குறோமே. என்னைக்காவது ஒரு நாள் நாம் ஆண்டவரிடத்தில் சரியாக இருக்கிறோமா என்று கேள்வி கேட்டு பரிசோதனை செய்திருக்கிறோமா? ஆண்டவர் செய்தது ஏன் பண்ணாரு கேட்குறோம். நான் நேசித்தேனே, நான் சரியாக ஜெபித்தேனே, நான் சரியாக சபைக்கு போனேனே, நான் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சனே, நான் நேசித்தவர்கள் என்னை விட்டு விலகி போயிட்டாங்களே, கொண்டு போயிட்டாரு ஆண்டவர், மரணத்துக்கு போயிட்டாங்களே, அவங்களுக்காக நான் ஜெபித்தேனே, அவங்களை காப்பாற்ற முடியலையே, நம்பினேனே, ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு பேசுறியா? வறண்ட நிலமா இருக்கிறவர்கள் தான் இதை செய்வார்கள். நிரப்பப்பட்டவர்கள் தெரியும் அது என்ன நடக்கும் அடுத்தது என்று. ஹல்லேலூயா. கஷ்டம் இருக்கும், அழுவ இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், ஆனால் அதற்குள் ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருப்பார். உனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிச்சுப்பா, சந்தோஷப்படு. ஹல்லேலூயா. துக்கத்தில் இருக்கிறப்ப சந்தோஷப்படுறதுக்கு ஈஸியாங்க, ரொம்ப கஷ்டங்க. நடிச்சுக்கிட்டு சிரிக்கலாங்க. ஹல்லேலூயா. நடிச்சுக்கிட்டு சிரிக்கலாம், ஆனால் அழுகும் போது உள்ளுக்கு அந்த முகத்தை, அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களே, அதை எல்லாம் எடுத்து காட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. ஹல்லேலூயா.
அதனால் சொல்கிறேன், ஒரு விசுவாசி வறண்ட நிலமாக இருக்கிறேன்னு சொன்னால் முதலாவது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் வறண்டவனாக இருக்கிறான். இரண்டாவது உணர்வுபூர்வமாக தாக்கப்பட்டு அவன் வறண்டவனாக இருக்கிறான். ஏன்னா இந்த உணர்வை அவன் என்ன செய்கிறான், எல்லா நேரத்திலையும் உலகத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொந்தத்துக்கும் உறவுக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு என்று சொல்லுகிற காரியம், தேவனிடத்தில் அவன் விதையை விதைத்தான் என்று சொன்னால் அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். தேவன் பார்க்கிறவர் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, சரீரத்தின் மூலமாய் அவன் வறண்ட நிலமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் சரீரத்தின் மூலமாய்? நல்லா கவனம் செலுத்துங்க. நன்றாக இருக்கிறவர்களுக்கு திடீர்னு தீர்க்க முடியாத ஒரு வியாதி வந்துவிச்சு அப்படி சொன்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்துக்கு போகிறாங்க? எத்தனை பேர் தேவனை மகிழ்ச்சியோடு துதிக்கிறாங்க? How many people when they have been attacked by physical, they are willing to seek God? அழிக்கப்பட போகிற இந்த சரீரத்துக்கு தாக்குதல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுவது எத்தனை பேர்? உண்மையாய் தேடுகிறவர்கள், பகுதி நேரமாக தேடுகிறவர் அல்ல. ஏன் காஞ்சி போயிருக்க சொன்னா, ஒரு கூட்டம் அப்படி நடந்தால் தான் கர்த்தரை தேடுவார்கள். ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி நான் கர்த்தரை தேடுவேன். இன்னொரு கூட்டம் நடக்குதா, நடக்குது, நடக்கட்டும், நான் கர்த்தரை தேடுவதை நிறுத்த மாட்டேன். இப்படியாக குழுவாக அங்கே ரகரகமாய் ஜனங்களை பிரித்து வைக்க முடியும் பிரியமானவர்களே. ஆகினால் வறண்ட நிலம் என்று சொல்லப்படும் போது இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு மத்தியில் இந்த மூன்று காரியம்தான் ஒரு தாக்குதலுக்குள்ளாக இருக்குது பிரியமானவர்களே. ஆவிக்குரியது, இமோஷனல் அதாவது உணர்வுபூர்வமாக, மூன்றாவது பிசிக்கல் மூலமாக, சரீரத்தின் மூலமாக தாக்குதல் நடக்கிறது. ஆகையினால் இந்த தாக்குதல் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொண்ட பலத்தை நாம் இழந்து விடுகிறோம். We lost the power that God has given us before because of these three things. ஆதி திருச்சபை வேதத்தில் நீங்கள் திருப்பி பார்த்து வாசித்தீங்கள் சொல்லி பார்த்தா அவர்கள் எப்பொழுதுமே வல்லமையிலே நடந்தார்கள், அற்புதங்கள் அடையாளத்தில் நடந்தார்கள், துணிரகமா போல்னஸ், அதாவது யாரை குறித்து அவங்களுக்கு பயம் இல்லை. இயேசுவை குறித்து பேசணும்னா பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியாக போல்னஸை நடந்தாங்க, வல்லமையோடு நடந்து சென்றார்கள் ஆதி திருச்சபை. இன்றைக்கு அது இல்லை. ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம குண்டு சுற்றில் குதிரை ஓட்டணும் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒன்று என்கிட்ட அற்புதம் செய்து கர்த்தர் தாளந்து கொடுத்தார், அந்த அற்புதத்தை வச்சு நான் குண்டு சுற்றில் குதிரையை ஓட்டுறேன், வாங்க வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும், இங்கே வாங்க வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு சுற்றி ஒரு கூட்டம் ஓடுது. எனக்கு வல்லமை இருக்குது, வாங்க உங்கள் நிலையை என்னால் மாற்ற முடியும், அந்த தாளந்தை வச்சு சுற்றி 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 என்ன செய்கிறாங்க, குண்டு சுற்றில் குதிரை ஓட்டுறாங்க. ஆனால் ஆதி திருச்சபையில் எல்லாமே பரிபூர்ணமாய் நிரப்பப்பட்டு நடந்தார்கள். இன்றைக்கு அது மிகவும் குறைந்து போய்விட்டது. பெருமை பாராட்டிக்கிறவர்கள் தான் அநேகர். இன்னைக்கு நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்ட வல்லமை உடையவங்க தெரியுமா, இன்னும் ஒரு சிலர் எங்கள் பாஸ்டர் யார் தெரியுமா. உங்கள் பாஸ்டர் யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, எனக்கு வேண்டியது உனக்கு இயேசுவை தெரியுமான்னு சொல்கிறது தான், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஊழியக்காரன் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போக முடியாதுயா. இயேசுவை தெரிந்து கொண்டால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவரை அன்றி ஒருவரும் பிதாவின் இடத்தில் செல்லக்கிறான். முடிஞ்சு. உன்னை அன்றின்னு சொல்லல, அவரை அன்றின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெருமை பாராட்டி கொள்ளுகிற காரியம்தான் கடைசி நாட்கள் தள்ளப்படுகிற காரியமாக மாறும். கவனம் செலுத்துங்க பெரியமானவர்களே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போன பலத்தை நான் மறுபடியும் தக்க வச்சு கொள்ள வேண்டும், மறுபடியும் அதை நான் பிடித்து கொள்ள வேண்டும் சொன்னால் ஆழமான உறவு தேவனுக்குள்ளாக நான் என்னை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுக்க வேண்டும். A deep relationship with God is very important so that I can regain the power that I have lost. Hallelujah. ஒரு ஃபோனுக்கு பேட்டரி முடிஞ்சிச்சுன்னா கரண்ட் போயிட்டு திருப்பி சார்ஜ் பண்ணி ஃபோனை மறுபடியும் பயன்படுத்துறீங்க. ஆமா வழியா, நம்மளுடைய வாழ்க்கையில் பேட்டரி குறைஞ்சிருச்சுனாக்க எப்படிங்க சார்ஜ் பண்ணுவீங்க? நல்லா சாப்பிடுவீங்க, இல்லை நல்லா தூங்குவீங்க. அது பேட்டரி சார்ஜ் பண்ணுறதில்ல, ஒரே தான் போய் சேர்ந்துடும்.
ஆவிக்குரிய ரீதியோட சார்ஜர் எங்க இருக்குதுன்னா தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்குது. அது வேற எங்கேயும் உன்னால தேட முடியாது. எவ்வளவு பணத்தை செலவழித்தாலும் எவ்வளவு சொத்துக்கள் எழுதி கொடுத்தாலும் அந்த பிரசனத்துக்கு ஈடாக அது என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஒவ்வொருத்தரும் அந்த நேரத்தை அவங்க தேவனிடத்தில் செலவழிக்கிறது எவ்வளவாக இருக்குதோ அவ்வளவாக நீங்க ரீசார்ஜ் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. 5 நிமிஷம் காலையில் எழுந்திரிச்சு சில பேர் சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு ப்ரே பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஐ ஹவ் நோ டைம் டு ப்ரே இன் த மார்னிங். ஸோ ஐ ஜஸ்ட் woke up, just say Lord thank you, just go, just like that. சில பேர் சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம், கொஞ்சம் கஷ்டமா. பாஸ்டர் சொல்லிட்டாரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு நன்றி சொன்னால் போதும். ஏன் ஒரு 5 நிமிஷம் உன்னால் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாதா? உன்னுடைய உறவை தேவனுக்குள்ளாக தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெபிங்கன்னு சொல்கிறோம். வேற எதுக்கும் இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறார் ஆண்டவர், புதுமையாய் மாற்றுவதற்கு, போட்ட திட்டங்களை சரிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உறவுக்குள்ளே வருவதில்லை. தேவைன்னா வருது, தேவைன்னா தூக்கி போட்டுருது. இன்னும் ஒரு சிலர் கூட்டம் என்ன செய்வாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் கேலண்டர் இருப்பாங்க, கேலண்டர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அந்த வசனத்தை வாசிப்பாங்க. இன்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஒரு வசனம் காலையில் வந்துருச்சு. ஓகே ரைட், தேங்க்யூ லாட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பெருமை பாராட்டி கர்த்தர் சொல்லிட்டார் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிப்பேன். காலையில் காடி ஆக்சிடென்ட். நீ என்ன படிச்சுட்டு போன? இன்று முதல் நீ காலையில் உன் காடி ஆக்சிடென்ட். என்ன சொல்லுவப்ப, என்னடா நாள் திறந்தோடனே நல்லா சிறப்பாக இருக்குது. ஒன்று எக்ஸிடென்ட் முடிஞ்சக்கொடனே வேலைக்கு லேட்டாக போனோன்னா பாஸ் என்ன சொல்றாரு, இன்னிலேருந்து நீ வேலைக்கு வராதன்ட்டாரு. எப்போது கோபப்படாத பாஸ், இன்னைக்கு என்பது நீ வேலைக்கு வராதன்ட்டாரு. காடி ஆக்சிடென்ட், வேலை போச்சு. நீ என்ன நினைப்ப? காலையில் இன்று முதல் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. உன்னோட மைண்ட் எங்கே திரும்ப போவோம்? எங்கே போவோம்? ஏன் அந்த வசனம் நான் படித்தேன், என் வாழ்க்கையில் நிறைவேறல, நடக்கலை, ஆனால் எதிர்புறமாக நடக்குது. வேலை போச்சு, காடு ஆக்சிடென்ட், இருக்கிற பிரச்சனை இல்லாமல் வீட்டில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஏன் எனக்கு வருது? ஏன் தெரியுமா? தேவனுடைய உறவுக்குள்ள நீ ஒன்று ஒப்புவிக்கவே இல்லை. உலகத்தோட உறவுக்குள்ளாக தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஓடுற. அல்லேலூயா. அந்த வசனம் பொய்யானது இல்லை, அது உண்மையானது. அந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மைத்துவமாய் நடக்க வேண்டும் என்றால் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உண்மையாக முதல் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது. அலாம் கிளாக் தெரியுமா? 7 மணிக்கு அலாம் வச்சிங்கன்னா அது 7 மணிக்கு காலையில் வச்சிங்கன்னா 7 மணிக்கு காலையில் தான் அடிக்கும், 7 மணிக்கு ராத்திரி அது அடிக்காது. நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சபையில் உட்காந்துட்டா போதும், பைபிளில் இருக்கிற எல்லா வசனமும் என் வாழ்க்கையில் நிறைவேறிடும்னு. ஆமாவா? எல்லாமே நிறைவேறிச்சுன்னா நீ உட்கார மாட்ட. ஏன்னா புளிவார், அப்புறம் கட்டுவார், அப்புறம் தோய்ப்பார், அப்புறம் உன்னை காய வைப்பார். ரெடியா? இதெல்லாம் வேணாம். எடுத்தோன்னே ஜும்முன்னு மேலே ஏறிட்டு எனக்கு ஆசீர்வாதம் வேணும். துவைக்க வேணாமா? புளிய வேணாமா? காய வைக்க வேணாமா? சுத்தம் செய்ய வேணாமா? நிறைய பேர் இதை விட்டுடுறாங்க. அதனால தான் சொன்னேன், ஜனங்கள் இன்னைக்கு வறண்டு போய் இருக்கிறாங்க சொல்வதற்கு காரணம் இவ்வளவாக நிரம்பி இருக்குது. ஆனால் ஆதி திருச்சபையில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவர்கள் வல்லமையோடும் அற்புதத்தோடும் அதிகாரத்தோடும் துணிரகமாக தைரியமாய் நடந்து போனார்கள். இன்னைக்கு நம்மளோட சமூகத்தில் இல்லை. அதனால் பிரியமான இன்னைக்கு உள்ள செய்தி உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன்னா, நீங்கள் இழந்து போன அந்த நாட்களை, நீங்கள் இழந்து போன அந்த பலத்தை ஆவிக்குரிய வல்லமை நிமித்தமாக கர்த்தர் அதை எப்படி திருப்பிக் கொள்ள வேண்டுமோ அதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அல்லையா? ஏன்னா நீங்களும் நானும் தான் அந்த வல்லமையை சுமந்து நடக்கிறவர்களாக இருக்கிற பூமியில்.
இயேசுவை பிரசனத்தை சுமந்து நடக்கிறவன் யார் என்றால், இந்த பூமியில இயேசுவை அறிந்தவன், இயேசுவுக்குள் நல் உறவை வைத்திருக்கிறவன், ஆவியில நிரப்பப்பட்டவன், வல்லமையாய் நடக்கப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்படுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் தேவ பிரசனத்தை சுமந்து நடந்து போகிறவனாக தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த பிரசனத்தை சுமந்து நடந்து போகிற இடமெல்லாம் அவர்களும் ஆசீர்வாதத்தோடு இருக்க என்ன செய்யணும்? பிரதிலிப்பாக காணப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட வசனம், அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, என்னவா? நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. யாரு வந்தா யாரு பலன் அடைவா? யாரு வந்தா யாரு பலன் அடைவா? பிரியமானவர்களே, இப்போ உங்க சொந்தக்காரவங்க வந்தாக்க நீங்க பலன் ஆயிருவீங்களா? இப்ப தெரியுதா? ஏன் முதல் இடம் கர்த்தருக்கு இடம் கொடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க தேடுங்க தேடுங்கன்னு சொல்ற காரணம் எதுக்கு? நான் தான் உங்க சொந்த கதை, சோக கதை, உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாது. பகுதி பலனை கொடுக்கும். பலன் கொடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பலன் இருக்காது. ஆனா உண்மையான பலத்தை கொடுப்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஏன் பரிசுத்த ஆவியானவர் அந்த பலத்தை உண்டாக்குறார்னா, அவர் எல்லா சத்தியத்திலும் உன்னை நடத்தி கற்றுக் கொடுத்து உன்னை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் இடத்தில் பாவமோ பொய்யோ பித்தலாட்டம் இல்லை, நம்ம கிட்ட இருக்குது. இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிற கூட்டங்கள், திருந்தாத அன்திருத்தல், திருந்தவே திருந்தாது, திருந்துற மாதிரி இருக்கும், திருந்தாது. அது ரொம்ப சொல்லும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எந்த மேய்ப்பர் உனக்கு? கர்த்தர் என் மேய்ப்பர்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த ஆடு கேட்கும். அதான் ஆண்டவர் சொல்ற, என் ஆடுகள் என் சத்தத்தை என் குரலை கேட்கும். நம்ம கேட்குறோமா? ஏன்? ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்களேன். ஏன் இப்போ அதை அப்படி தான் செய்யணுமா? ஏன் இப்படி முடியாதா? கேள்வி. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் ஆடு, நீ என்ன பண்ற? கேட்டுட்டு ஏன், எதற்கு, என்னத்துக்கு, இவ்வளோ கேள்வி. ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதம் வேணும். இரக்கமான தேவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கிறவராக தான் இருக்கிறார், மறந்துடாதீங்க. விட்டுக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். அப்புறம் நீதி உள்ள தேவன் அல்லவா? என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே துவந்து கீழே விழுவா, அப்போ துணியை போட்டு புளிவா இருப்பார் உங்களை. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இரட்சகர் அன்புள்ளவர், கரிசனம் உடையவர், நீதி உடையவர், நியாயம் உடையவர். ரெண்டை மட்டும் முன்னுக்கு நல்லா மண்டல ஞாபகத்தில் இருக்கும், பின்னால் ரெண்டு சொன்னேன் சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவி வரும்போது நான் பலன் அடைவேன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதை கேட்கும் போது என் செவிகளுக்கு எனக்குள் ஒரு குதூகலம் உண்டாகுகிறது. என்ன வருகிறது? இதுவரைக்கும் உலகத்தின் பலத்தில் வாழ்ந்தேன், இனி பரிசுத்த ஆவியின் பலத்தில் நான் வாழ போகிறேன். ஆகையினால் கண்ணுக்கு தெரியாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என் தலைக்கு மேலாக இருக்கிற கால் இருளாக இருந்தாலும் சரி, யுத்தம் மாம்சத்தினால் அல்ல, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் நிமித்தமாய். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை கேட்ட உடனே மிக மகிழ்ச்சி அடைஞ்சிறேன். ஆனா என்ன பிரச்சனையாச்சு? என்னோட வாழ்க்கையில வறண்ட நிலமாய் இருக்கிறதுனால இந்த பலத்தை நான் இழந்து விடுகிறேன். என்னால் யுத்தம் செய்ய முடியல. கொஞ்சம் கொஞ்சம் தோண்டு போயிடுறேன்.
கொஞ்சம் கீழே விழுந்துடுறேன், கொஞ்சம் பிரச்சனை கீழே விழுந்துருவேன். மழை போல உனக்கு முன்பதாய் பிரச்சனை இருந்தாலும் அது பனி போல விலக செய்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணுக்கு முன்னுக்கு மழை நிற்கலாங்க, இருந்துட்டு போட்டுங்க. அதை நகர்த்தி போடுவதுக்கு தேவனால கூடும். கர்த்தரால கூடாத ஒரு காரியம் உண்டோ? அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும் சொல்றாரு. உன் முன்னுக்கு ஒரு மழையை வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லணும். ஏன் வச்சிங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, அந்த மலை முன்னுக்கு இருக்கிறதுனால தான் தேவனுடைய பலத்தின் கரம் உன்னை நடத்துவது உன்னால பார்க்க முடியும். அந்த மலை மட்டும் முன்னுக்கு இல்லைன்னா கர்த்தர் வாழ்க்கையில் எப்படி செயல்படுவான்னு உன்னால அனுபவிக்கவும் முடியாது, உணரவும் முடியாது. தேவ பலத்தின் கரம் ஒரு விசுவாசி மேல காணப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க விசுவாசத்தோட தாகத்தோட தேவன்கிட்ட கேட்கறீங்கன்னா பிரச்சனையை சந்திக்க நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டுங்க, அதை தீர்த்து வைக்கிறவர் ஒருத்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? உன் வாழ்க்கையில நீ என்ன இழந்திருக்கிற அதை கேளுன்றார் ஆண்டவர். நீ நிறைய பேர் என்ன சொன்ன, காய்ந்த வறண்ட நிலம் என்று நான் சொல்ற காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன இழந்துட்டாங்கன்னு அவங்க மறந்துட்டாங்க. அந்த வசனத்தை கேட்கும் போது தேவனை நிரப்புவார், தேவன் என்னை பலப்படுத்துவார். வசனம் பொய் இல்லைங்க, வசனம் உண்மை உடையது, ஜீவன் உள்ளது, நித்தியமாய் உள்ளது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல, நான் நிறைவேற்றுகிற தேவன், உண்மை. ஆனா உன்னுடைய வாழ்க்கைக்கு அது வரும்போது நடக்கல அப்படி சொன்னா, முதலாவது நீ அறிந்து கொள்வது என்னன்னா, என் வாழ்க்கையில எங்கே நான் இழந்தேன், என் பலத்தை நான் எங்கே இழந்து விட்டேன். Where did I lose my power that was given to me? Where did I lose my authority that God has given to me? ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் எங்கே இழந்து விட்டேன், எப்படி நான் இழந்து விட்டேன், எனக்கு அது தெரியணும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இந்த பகுதியை தேவன் சபையை குறித்து பேசுகிறதை பார்ப்போம். வெளிப்பட விசேஷம் 2வது அதிகாரம் 4-5. வெளிப்படுத்து விசேஷம் Revelation chapter 2 verse 4-5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்றே உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இல்லைங்க, தேவ பலத்தை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி தேவ பலத்தை நான் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த இடத்தில் நான் அதை இழந்திருக்கிறேன் முதல் நான் என்ன செய்யப்பட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இங்க திருச்சபையை கண்டு என்ன சொல்கிறார், நீ உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. என்னன்னா, ஆதியின் அன்பை நீ என்ன பண்ணிட்ட, அதை விட்டுட்ட. ஆகியனால உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையில நீ என்னவாயிட்ட, வறண்ட நிலமாய் இருக்கிற. அல்லேலூயா. உன்னுடைய பலம் உனக்கு குறைஞ்சு போன காரணம் என்னன்னா, முத நீ என்கிட்ட எப்படி வந்த, ஆதியில என்னை தெரிஞ்சு கொண்டு ஆண்டவரே எவ்வளவாய் அன்பா இருந்த, இயேசுவே என்று தன் வாழ்க்கை எப்படி அர்ப்பணித்து இருந்தையோ அந்த நிலையை விட்டுட்ட நீ. அல்லேலூயா. அப்ப அந்த பலன் குறைவது காரணம் என்னன்னா, நான் என்ன செஞ்சிட்டேன், ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட எப்படி நெருக்கமாக இருந்தனோ அந்த நெருக்கத்தை விட்டு தூரமாக வந்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன், ஆவிக்குரிய பலன் வேண்டும், ஆவிக்குரிய வல்லமை வேண்டும்னா தேவனுடைய சமூகத்தில் ஆழமான உறவு நம்ம என்ன செய்யணும், நம்மளை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து எந்த நிலைமையில இருந்தேன்னு விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. You have forsaken the love that you had at first. Consider how far you have fallen. Repent and do the thing you did at first. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் என் விலக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். அந்த நீதியின் காரியத்தை தேவன் பேசுகிறார் இப்ப. அல்லேலூயா.
அப்போ என் வாழ்க்கையில் நான் தொலைத்தது என்ன? What did I lose in my life? And every time I say I pray, God never answer me. Every time pray, I didn't receive any miracles. ஒவ்வொரு தரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. ஒவ்வொரு தரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்த மாட்டாரு. சொல்ற காரணம் என்ன? ஆதி நன்மை, ஆதியில முத நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பற்றி ஒரு உள்ளத்துல, உன்னோட சொந்த உள்ளத்துல மகிழ்ச்சியோட தேவனை தேடி வந்தைய, அதை நீ விட்டுட்ட. உன் பலம் உன்னை விட்டு தூரமாய் போய் கொண்டே இருக்குது. பெயர் கிறிஸ்தவன் தெரியுமா? பெயர் கிறிஸ்தவன் சும்மா எல்லாரும் சர்ச்சுக்கு போறான்னு சொல்லிட்டு அவனும் சர்ச்சுக்கு வருவான். அல்லேலூயா. பெயரை பிரதிலிக்கிற கிறிஸ்தவன் யார் தெரியுமா? எந்நேரமும் இயேசுவை முன்னுக்கு வச்சிருப்பான். நீ பேர் கிறிஸ்தவனா இருக்க போறியா? பெயரை பிரதிலிக்கிற கிறிஸ்தவனா இருக்க போறியா? சாய்ஸஸ் இன் யுவர் ஹேண்ட். உன் கரத்தில் இருக்குது உன் தீர்மானம். அல்லேலூயா. பெயர்ல கிறிஸ்துவை பிரதிலிக்கிற கிறிஸ்துவனா இருக்கிறேன்னு சொன்னா, நீ அதிகமாக உன் உறவை தேவனோடு செலவழிக்க வேண்டும். அப்பதான் அது நடக்கும். உன்னை கூப்பிட்டு கண்டிச்சா சரியில்லைல்ல, நீ பண்றதுக்கெல்லாம் உன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிச்சா சரி. இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. ஜால்ரா அடிக்கணும். என்ன அடிக்கணும்? ஜால்ரா அடிக்கணும். சபை விசுவாசியோட ஜால்ரா அடித்தா சபை இன்னும் அதிகமாய் வளரும். தெரியுமா? அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. சபை துணிரகமாய் பாவத்தை நீட்டி, இது பாவம், இதை செய்யாதன்னு சொல்லி பாரு. அப்ப பார்க்குறேன் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. அந்த வளர்ச்சிக்கும் இந்த வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆதியின் திருச்சபை அந்த வளர்ச்சிக்குள்ளே இருந்தார்கள். இன்னைக்கு பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பார். பரவாயில்ல பிரதர், ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மன்னிச்சிருவார். இப்படியே சொல்லி இயேசுவருக்கு சொல்லிட்டு போங்க. கழிஞ்ச நாட்கள் ஒன்று வரும், அன்னைக்கு தெரியும். இன்னைக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் என்ன, உலகத்துக்கு நான் எப்படியாக இருப்பேன்? கெட்டவனாக தான் இருப்பேன். உனக்கு நான் கெட்டவனாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஏன்னா தேவனுக்கு நான் உண்மை உடையவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோதான். அல்லேலூயா. உனக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன்னு வந்து ஒரு நிலை வந்துருச்சுன்னா, தேவனுடைய விஷயத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு வந்துருச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகேலா, நோ மைண்ட், காட் வில் forgive you one, no problem, chill, relax, God will, ஐயா, God can forgive anything for you. Yes, of course, He can forgive anything for you, but He will never compromise if you doing the sinful life and against the Holy Spirit. No compromise. Hallelujah. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற வாழ்க்கையில உன்னை அர்ப்பணித்து பாவத்தில் இருந்தனா, அதுக்கு ஆண்டவருடைய மன்னிப்பான்னு எதிர்பார்க்காத. பைபிளே சொல்லிடுச்சு, என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை மன்னிப்பேன். யாரை வேணாலும் எதாவது செஞ்சுட்டு போ, நான் அதெல்லாம் விட்டுறேன், அதெல்லாம் மன்னிச்சிடறேன். ஆனால் பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்தின, உனக்கு மன்னிப்பே இல்லை. ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டுறாங்க? இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டோம்? கோச்சுக்குவாங்க. இமோஷனலி அவங்க கோச்சுக்குவாங்க, ஃபிசிக்கலி அவங்க கோச்சுக்குவாங்க. ஏன் ஃபிசிக்கலி கோச்சுக்குவாங்க? இமோஷனலியாக கோச்சுக்கிட்டாங்கன்னா ஃபிசிக்கலியாக கொடுக்கறத கோச்சுக்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. உற்சாகமாக கொடுக்கறது நின்றுடும். இங்கே நின்றுச்சுன்னா என்ன அடுத்தது? இங்கே இவருக்கு நின்றுடும். இதெல்லாம் உன்னை நிற்க வைக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் நிற்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுவேன். You're not fit to stand here if you choose to compromise to the people. No compromise. ஒரு ஆத்மாவா இருந்தாலும் சத்தியத்தை அதுக்கு போதித்து அதை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய வேலை. அல்லேலூயா. 1000 பேர் கூடிட்டாங்க. ஆத்தியா என்னோட கூட்டத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க, 2000 பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் மாற்றுவார், வாங்க கொஞ்சம் டிஸ்கோ லைட்லாம் போடுங்க, 2 குத்தாட்டம் போடுவோம், ஆடுவோம், பாடுவோம். ரொம்ப இடத்துல நான் பார்ப்பேன்,
வாரத்தில் 6 நாள் உலகத்துக்கு வாழ்ந்துப்புட்டு 7வது நாள் சபையில் வந்து ஆல்டர் பிரேயர் பேரில் கையத்துக்கு ஓன ஒப்பாரிக்கும். நீ நினைக்கிற நீ மாற்றி மாறுதலான்ட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ நினைக்கிற. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி நீ நாசமா போகிறதுக்கு நீயே காரணமா இருக்கிற. ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? நான் இழந்த பலம் ஏன் தெரியுமா? ஆதி நண்பை நான் விட்டுட்டேன். 6 நாள் நான் உலகத்துக்கு வாழ்ந்துவிட்டு 7வது நாள் வந்து நான் கர்த்தருக்கு வாழ்வேன்னு சொன்னா அவன் பையன். யாரை ஏமாத்த பார்க்கிறோம்? அதுதான் தேவ ஆவியை துக்கப்படுத்துகிறது. இங்க வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். என்ன பலவீனம் நம்ம கிட்ட இருக்குது தெரியுமா? மற்றவங்க பேச்சு கேட்கறது. என்ன பலவீனம் நம்ம கிட்ட இருக்கு தெரியுமா? ஈஸியா மற்ற விஷயத்தை நம்பிடுது. என்ன பலவீனம் நம்ம கிட்ட இருக்கு தெரியுமா? என்ன இருக்குது பலவீனம்? சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்மளோட பலவீனம். என்ன பலவீனம் அடுத்தது இருக்கு தெரியுமா? ஈகோ. எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப எப்படி பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார்? நீ தான் எல்லாம் தெரிஞ்சுட்டு சொல்லிட்டிய. ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணியை ஊத்திட்டு நிரப்புங்கன்னா அந்த கிளாஸ்ல எப்படிப்பா தண்ணி நிரம்பும்? ஊத்த தண்ணி கீழே ஊத்தும். சுத்தி இருக்கிறவன சொல்லுவான், இங்க பத்தியா என் பாத்திரம் நிரம்பி வழியுதா? உன் பாத்திரம் காலியாக இருந்தா தான் தேவன் அதில் ஊத்தி நிரம்பி வழிய வைப்பார் ஐயா. இல்லைன்னா உன் பாத்திரம் நிரம்பும் போது வழிஞ்சு கீழே ஊட்டும். யாருக்குமே புண்ணியம் இல்லாம போகும் அந்த நிரப்புதல். இதே உடைய பாத்திரம் காலியாக, ஆண்டவரே நான் காலியாக இருக்கிற பாத்திரம், அல்லேலூயா, இந்த பாத்திரத்தை நிரப்புங்கன்னு சொல்லி வந்து நிக்கிறேன்னா தேவ ஆவியினால உன்னை ஊற்றி நிரப்ப உன் பாத்திரம் நிரம்பி வழியும் திருப்பியும். அல்லேலூயா. அதுல என்ன மாற்றம் இல்லை. ஆனா இந்த தடவை நிரப்புபவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால் அந்த நிரப்புதல் மூலமாய் பொழிந்து கீழே ஊற்றுது பார்த்தீங்களா? அது போய் தொடுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். அதுதான் வித்தியாசம். உலகத்தோட பாத்திரத்துக்கும் ஆவிக்குரிய பாத்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். சத்தியத்தின் தேவன் உங்களை சத்தியத்தில் நடத்துவார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. உங்களை எல்லா சத்தியத்தையும் அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இழந்துட்டோம், எந்த இடத்தை நம்ம இழந்துட்டோம்னு சொல்லி நம்ம அறிஞ்சோம்னால் இதையெல்லாம் ஈஸியாக என்கவுண்டர் பண்ணி, ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சுட்டேன், தப்பாயிடுச்சு ஆண்டவரே, நான் திரும்பி உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு வரலாம். என்னோட பிரச்சனையே எனக்கு தெரியாம என்ன நிரப்புங்கன்னு சொன்னா எப்படிங்க? ரொம்ப நான் பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை டார்கெட் பண்றாங்க. வயசானவங்களோடுங்க அது எந்திரிச்சு ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எந்திரிச்சு எங்க ஆடுறது, வேகமா ஆடி திடீர்னு ஹார்ட் அட்டாக் அதுக்கு வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும்ல. அதனால டார்கெட் கேட்டாக்க அவர் டார்கெட் இஸ் த யூத்ஸ். they are the next generation. Yes, you are killing the next generation. Remember that. You are destroying the next generation with the lies. பொய்யான காரியத்தை வைத்து அடுத்த தலைமுறை என்ன செய்யறோம்? கொன்னுறோம். இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்கிற அந்த பிளஷருக்காக நான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நாளை உள்ள பிளஷர் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் எனக்கு வேண்டிய அந்த திருப்திக்காக நான் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். நாளைக்கு ஒரு திருப்தியான காரியம் அது எனக்கு வேணாம். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இப்ப நாளைக்கு பத்தி யோசிக்காதீங்க, ட்ரெடிஷனலை பத்தி யோசிக்காதீங்க, பாரம்பரிய குறித்து நீங்க பார்க்காதீங்க. தேவன் நம்மளை புதிய பாத்திரமாய் மாற்றிருக்கிறார். ஹலோ, தேவன் புதிய பாத்திரமாய் மாற்றினது உண்மைதான். ஆனால் தேவன் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எதையும் மாற்ற வரவில்லை, எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதையும் மாற்ற வரலையா, ஆனால் எல்லாத்தையும் நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னார். நீ பழசை யோசிக்காதன்னு சொல்ற. பழசு இல்லாமல் புதுசு இல்லை, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பழசு இருக்கிறனால தான் புதுசுனா என்னானே நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பழசுல நீதி, நியாயம், நேர்மை, புதுசுல கிருபை, அன்பு. அல்லேலூயா. இதுக்கு நடுவில் இயேசு சொல்றார், நான் எதையும் மாற்றல, எல்லாத்தையும்
நிறைவேற்ற வந்தேன்றாரு. அப்போ நீதி நியாயம் அங்கே அந்த சொல்லப்பட்டதையும் இந்த கிருபை அன்பு சொல்லப்பட்டதையும் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அதுதான் புதிய ஏற்பாடில் இருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. பார்க்குற நிறைய இடத்துல நல்ல கூட்டத்தை கூடுவதுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணுவாங்க. அவங்களோட மோட்டிவ் அந்த ஜனங்கள் ரட்சிப்பு அடைகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஓகே, அது கர்த்தர் தான் அறிந்திருக்கிறார். ஆனால் அவங்களோட மோட்டிவ் என்ன? ஒரு கூட்டத்தை கூட்டி நான் சேர்த்து விட்டுனாக்க நான் பிரபலமாய் மாறிவிடுவேன், எல்லாரும் என்னை திரும்பி பார்ப்பார்கள். உன் பெருமையால நீங்கள் ஒரு நாள் தள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷம் ஒரு கூட்டம், மாசம் ஒரு கூட்டம், வாரம் ஒரு கூட்டம். நான் என்னோட கேள்வி, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னு சொன்னார், சரிங்களா? அடுத்து என்ன சொல்றார்? நீங்க ஊரெங்கும் சாட்சியாக இருப்பீர்கள் சொன்னாங்க. நீ இருக்கிறியா? என்ன சாட்சி உங்ககிட்ட இருக்குது? உன் சாட்சியின் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? உன் சாட்சி நிமித்தமாக எத்தனை பேருடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது? எதுவுமே இல்லைன்னா அப்ப அந்த கூட்டத்தில் போய் உட்காந்து என்ன பண்றோம்? நம்ம இயேசு இந்த கூட்டத்தை எதிர்பார்த்து ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போக ரெடியா இல்லப்பா. இயேசு ரெடியா இருக்கிறதுன்னா நான் வரும்போது மனவாட்டி எல்லாரும் என்னவா இருக்கணும்? நான் நினைச்சது போல இருந்தாதான் நான் வந்து கூட்டிட்டு போவேன். We always speak about love. We always speak about grace. If the Holy Spirit comes upon you, He will strengthen you. How you want to strengthen you? When you have a lot of weakness in us. Remove all the weakness. Know what is the weakness that we have in our life today. We fail to know what is the weakness. என்னுடைய பலவீனம் என்னன்னா என்ன செய்யல? தேடல. ஏன் தேடல தெரியுமா? உலகத்தோட குணாதிசயம். அடுத்தவங்களோட குறைய பேசுறதுக்கு வாய் வேகமா வந்துடும். தன் குறையை சொல்லுவதுக்கு அதனால அதோட குறையை யாராவது சுற்றி காமிச்சோன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் பேச வேணாம், என்னை பற்றி எனக்கு தெரியும். That's the problem we have. Ego, physical. முதல் சொன்னல பிசிக்கல்ல வறண்ட நிலம் இதுதான். பிசிக்கலா இமோஷனலா வறண்ட நிலம். வறண்டு போயிருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. வனாந்தரம் போல ஒண்ணுமே இல்லாம அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா கிறிஸ்துவர் 2 பேர் வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இழந்த பலத்தை நான் திருப்பிக் கொள்ள வேண்டும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா முதலாவது நான் எங்க தொலைத்தேன் என்று நான் அறியும் போதுதான் அதை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்பனா என் பலவீனங்கள் என்ன என்று அறிந்தாதான் அந்த புதிய பலத்தை என்னால் மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. Whenever I know my weakness, whenever I admit whatever I have lost, then only the power that I'm asking God will refill my life again. Hallelujah, hallelujah. But what happened today? Many trade the power for comfort and convenience. Yes, நீங்க அநேகர் இந்த பலத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன தெரியுமா செய்கிறாங்க? அதை ட்ரேட் பண்ணுறாங்க, அதாவது விற்பனைக்காய் மாற்றி விடுறாங்க. ஏன் விற்பனைக்காக மாத்திரன்னு சொல்கிறேன்னா, பிரியமானவர்களே நல்லா கவனம் செலுத்துங்க. ஒரு தாளந்த தேவன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிறார் சொன்னால், ஒரு வல்லமையை தேவன் கொடுக்கிறார். வேதம் எபேசியர் பாருங்க, அது கொடுக்கப்படுற காரணம் அத்தனை எதுக்காகனா பரிசுத்தமாக இருக்கிற திருச்சபையை கட்டுவதற்கு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தத்தை நவுத்திட்டு திருச்சபையை கட்டுவதற்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம். பரிசுத்தத்தை விட்டாச்சு. பரிசுத்த திருச்சபை என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட சபை. அல்லேலூயா. பரிசுத்த வார்த்தையினாலே நிரப்பப்பட்ட சபை, பரிசுத்த தேவன் உள்ளாவுகிற ஒரு சபை.
உன்னுடைய தாளந்தை நீ வித்துறாத. உனக்கு கொடுக்கப்படும் போது இருக்கிற தாளந்து உனக்கு கொடுக்கப்படுது, ஒரு வல்லமை. The power has been given to you. Whenever you receive on that time, we can see the obedience. Hallelujah. ஒரு கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் நாங்கள் கண்டோம். உன்னிடத்தில் வல்லமை பற்றி கொண்ட பிறகு, தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட பிறகு, உன்னிடத்தில் தாழ்மை இருந்தது, பொறுமை இருந்தது, அன்பு இருந்தது, வைராக்கியம் இருந்தது, நீதி இருந்தது, நியாயம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் அது என்னவாயிருச்சு? பெருமையாய் மாறினது, பந்தாவாய் மாறினது, உன் நிலையை சரிப்படுத்துவதற்கு மாறினது. ஹல்லேலூயா. முன்ன கஷ்டப்பட்டிருப்ப, இப்ப என்ன ஆயிட்ட? வசதியாக மாறிட்ட. அங்கதான் போறப்பெல்லாம் என்பிளப் வருது. என்பிளப் வரலன்னா கூட வர்ற மாதிரி ஏதாவது பேசி வாங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. இதை சொன்னா கெட்டவர்கள். நீதியின் காரியத்தை குறித்து நம்ம பேசணும்னா, இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு முன்பதாக நியாய தீர்ப்பில் நிற்பார்கள். அதான் உண்மை. ஹல்லேலூயா. தேவன் கேள்விக்கு கழிச்சா கேட்டார்னா பதில் கொடுக்க முடியாது. என்ன பண்ற? நான் என் பிள்ளையாய் உன்னை தெரிந்து கொண்ட பிறகு இந்த பூமியிலே நீ வாசமாய் வாழ்வதற்கு ஒரு நறுமணத்தை உனக்கு கொடுத்தேன். ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நீ எப்படி வாழ்ற? ஆண்டவரே, உன் நாமத்தில் நான் பிசாசை துரத்தினேன். எனக்கு ஒன்று தெரியாது, போ. புரியுதா அவர் ஏன் அது சொல்றாருன்னு? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் அநேகரை நான் சுகப்படுத்தினேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் கூட்ட கூட்டமாய் ஜனங்களை கூட வைத்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒன்று தெரியாதுப்பா. ஏன் தெரியுமா? நான் கொடுத்த தாளந்தை வைத்து பரிசுத்த சபையை கட்ட வேண்டும், உருவாக்க வேண்டும் என்று தான் கொடுத்தேன். ஆனால் நீ என்ன செய்த? பரிசுத்தத்தை எடுத்துட்டு சபையை கட்டுகிறதுல முக்கியத்துவம். இந்த சபையை கட்ட கட்ட உனக்குள் பெருமை வர ஆரம்பித்தது, உனக்குள் ஈகோ வர ஆரம்பித்தது, உனக்குள் காம்ப்ரமைஸ் பண்ணுற விஷயங்கள் வந்தது, உனக்குள் பாவத்தை குறித்து பேசுகிறதை குறைத்து விட்டு அவங்க என்ன நினச்சிக்குவாங்களே அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக செய்கிற ஊழியமாய் மாறிவிட்டது. 4 பேர் 5 பேர் 10 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு கமிட்டி என்ற ஒரு பேரை உருவாக்கி அங்கே உட்காந்து பிளான் போடுறது. இந்த வருஷத்தில் நம் திருச்சபையில் இந்த திட்டத்தை செய்வோம், அந்த திட்டத்தை செய்வோம். இவ்வளோ திட்டம் செய்கிற ஏன் ரட்சிப்புக்கு ஜனங்க வரமாட்டாங்க? ஏன் அந்த ரட்சிப்புக்கு ஜனங்க வரமாட்டாங்க? அரிசி கூட வருவாங்க, ஹல்லேலூயா, உதவி செய்ய வருவாங்க. இதே டயலாக், அரிசி பருப்பை கொடுத்து வர வைக்கிறது. பசிக்கிறவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீனை கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பசிக்கிறவனுக்கு மீனை கொடுத்தனா அந்த மீனை எப்படி திருப்பி பிடிக்கணும்னு அவனுக்கு தெரியவே தெரியாதான். அதனால அவனை கூட்டிட்டு போயிட்டு, பசிக்குதா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். ரட்சிப்பும் அப்படிதான். பொருளையோ பணத்தையோ கொடுத்து ஒருத்தவங்க தேசத்தை திருப்பி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இல்லையா? மெய்யான சத்தியத்தையும் இயேசுவோட அன்பும் வெளிப்படுத்தி அவளை கொண்டு வந்து நிற்க வைக்கிற பத்தியா? அவனுக்கு திரும்பவும் தாகம் உண்டாயிடுச்சுன்னா ஒன்றிடத்தில் வரப்போவதில்லை, தேவனிடத்தில் போய் நிற்க ஆரம்பிப்பான். அதுதான் சபையோட வேலை. அதுதான் பரிசுத்த சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்த கன்வீனியனுக்காக ட்ரேட் பண்றது இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. மன்னிக்கணும். உன் நம்பிக்கையும் உன் விசுவாசமும் பரத்தில் இருக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாய் போய் நின்றனாக்க பரிபூர்ண சுகம் உண்டாகும். என சுகப்படுத்துகிறவர் யார்? ஆண்டவர். சுகப்படுத்துவது எது? தேவ வார்த்தை. இதுக்கு நடுவில் பரிசுத்த ஆவியானவர் உலாவி காரியத்தை வாய்க்க செய்கிறார். இந்த சைக்கிள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா we don't run for anointings anymore. We know where we will receive the anointings. Don't run for the oil to the people, but run to the Lord who provide the oil for you. Hallelujah. எண்ணெய் அபிஷேகத்தை மனுஷங்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஓடாத. எண்ணெய் அபிஷேகம் எங்கே நீ போய் எடுக்கணும்னா தேவனிடத்திலிருந்து கேட்டு எடுத்துக்கோ. அல்லையா? மனுஷன் இடத்துல போனா அதை எவ்வளோ வருமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். கையில் என்ன ஏண்டுதோ அதான் அவனுக்கு கொடுக்க முடியும்.
ஆனால் தேவனிடத்தில் போய் கேட்டோம்னால் என்ன செய்வார்? எல்லாருமே உன்னோடையது தான், எடுத்துக்கோ அப்படின்வார். உனக்கு கொஞ்சம் வேணுமா நிறையா வேணுமா? நம்ம கொஞ்சத்தை பார்த்து தான் நீங்கள் ஓடுறோம். அல்லேலூயா. அப்புறம் நடக்கலன்னு சொல்லி குறையும் சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியோட பலத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் திரும்ப அப்படின்னு சொன்னால், நான் இழந்த பலவீனங்களை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? என் நிலை என்ன என்று நான் தெரியணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? என்னத்தை நான் இழந்துட்டேன், எங்கே நான் இழந்தேன், அதான் நான் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, பெற்றதை வியாபாரமாய் மாற்றக்கூடாது. கொஞ்ச நாள் ஓடுங்க, உங்கள் ரீல் கொஞ்ச நாள் ஓடும், ஒரு நாள் ஓடவே ஓடாது, வெளிச்சத்துக்கு வரும், அம்பலப்படுத்துவார். அன்னைக்கு உனக்கு ரொம்ப வேதனைக்குரியமாக இருக்கும். அதனால தான் ஆண்டு சொல்லுவேன், மனம் திரும்பு, திரும்பு. இல்லை வந்தனா என்ன செய்வேன்? விளக்கு தண்டை எடுத்துருவேன்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் தாயா, ரொம்ப ரொம்ப நல்லவர் தாயா. நீ நல்லவனா? அவர் நல்லவர், உண்மைதான். நீ நல்லவனா? நீ மெதுவாக சாந்த குணத்தில் பேசுறதுனால நீ நல்லவன் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ கத்தி கத்தி பேசுறதுனால நீ அபிஷேகப்பட்டவன்னு சொல்லி நான் ஏற்றுக்க முடியாதுயா. அல்லேலூயா. ரெண்டு கைகளை தூக்கி டங்கு டங்கு டங்குன்னு ஆறுனால நீ அபிஷேகத்தை நிரப்பப்பட்டவன்னு என்னால் நம்ப முடியாதுயா. தேவன் சொல்ல வேண்டும், தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஒழுங்கு ஒழுக்கம் சபையில் ரொம்ப அவசியம். இந்த அபிஷேக நேரத்தில் நம்ம கூப்பிட்டு பார்த்தா அந்த மூளைக்கு இந்த மூளைக்கு உருண்டு உருண்டு ஒன்று ஓடும். பார்த்துக்கிங்களா? கேட்டால் நிரப்பப்பட்டவர்களாம். ஓ, இந்த உருட்டு ஓடுற ஏதோ மெயின் ரோட்டில் லோரி போகுது, அங்கே போய் உருட்டி ஓடி பாரு பார்ப்போம். அபிஷேகத்தில் நிதானமாக இருக்கலன்னு அப்போ தெரிஞ்சிடும்ல. டோன்ட் கெட் ஓவர் எக்ஸைட்டட். அல்லேலூயா. யூ ஆர் நாட் ஃபில்ட் வித் த இமோஷனல். அதான் முதல்ல இமோஷனல், ட்ரெயின் வித் இமோஷனல். ஆராதனை என்பது ஒருத்தருடைய உணர்வை தூண்டி அவங்களை என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆராதனை செய்யணும். அதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. சில இடத்துல ஊழியக்காரர்கள் பேசும்போது அழுகிற குரல் கீழே எல்லாம் ஓரம் ஒப்பாரிக்கும். எனக்கும் தெரியாது, வராத அழுவியையும் வர வைக்கிறீங்கப்பா. உண்மையாய் தேவனிடத்தில் அழுந்து பார். அல்லேலூயா. உன் கண்ணில் தண்ணி வராது, ஆனால் தேவனுக்கு தெரியும் நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற என்று. மறைமுகமாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நன்றாய் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. உன் உள்ளத்தை பார்க்கிறார். God sees the heart and God knows what you are going through today. எங்கே எதில் நீ எப்படி கடந்து போகிறேன்னு கற்றுக்கு நல்லா தெரியும் ஐயா. விட்டுருவார் நினைக்கிற, லேசில் விட மாட்டார் ஐயா. அதில் நீ உண்மையாக இருந்து பாரு. லேசில் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். நீதியில் நடத்துகிற தேவன், அன்பிலே நடத்துகிற தேவன், கரிசனத்தில் நடத்துகிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஐயா. ஒரு போதும் முன்னியும் இன்னும் கைவிடாத ஒரு தேவன் ஐயா, அவர் தான் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் பிரியமானவர்களே, யோவான் 15:5 எடுத்துக்கொண்டுமானால், இந்த இழப்பை நான் திரும்புவதற்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் இழந்ததை திருப்பிக் கொள்வதற்கு நான் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இப்போ என் நிலை தெரிஞ்சிருச்சு, என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் அதை சரி பண்ண வேணும்னு சொன்னால் என்னுடைய பலத்தினால செய்ய முடியாது. I cannot do by my own. I have to return back to the source that provide the power in my life. அல்லேலூயா. எந்த இடத்தில் எனக்கு அந்த பலன் உண்டாயிட்டதோ அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் திரும்பும் போதுதான் நான் இழந்த பலத்தை நான் என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். அதை எங்கே நீங்க போக முடியாது. அதை தேவனுடைய சமூகத்தை ஆண்டவர் சொல்ற, என்னை அன்றி உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ரிட்டர்ன் டு த சோர்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்பயுமே பிரியமானவர்களே அறிந்து கொள்ள வேண்டும், வல்லமை நிலையை கண்டு வருவதில்லை, ஒருத்தனுடைய பதவியை கண்டு வருவதில்லை. அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கங்க, வல்லமை என்பது நிலையை கண்டு வருவதல்ல, இன்னொருத்தருடைய பதவியை கண்டும் வருவதில்லை. அல்லேலூயா. வல்லமை என்பது என்னுடைய என்ன சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் மூலமா, அதாவது நான் செய்கிற காரியத்தின் நிமித்தமாக வல்லமை வராது. அல்லேலூயா. நான் அந்நிய பாஷை பேசுறதுனாலையோ, நான் நல்லா வர்ஷிப் பண்ணுறதுனாலையோ, சும்மா கையை வச்சோன்னு ரொம்பனு கீழே உழுவுறதுனாலையோ, இல்லை கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை ஓன்னு ஒப்பாரி வைப்பாங்க, கக்கா கக்கா ஒப்பாரி வைப்பாங்க. அந்த 2 மணி நேரம் தான் அந்த ஒப்பாரி, அதனாலலாம் வராது வல்லமை. நீங்கள் நினச்சிக்காதீங்க, when I cry to God, I will fill with the Spirit. When you cry to God, God is ready to prepare to clean you first. Are you ready for that? Hallelujah. Hallelujah. நீ அழுகும் போது என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவர் என்னை நிரப்புறாருன்னு இல்லப்பா. நீ அழுகும் போது ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உன்னை சுத்தம் செய்கிறார், உன் கண்ணீரை வைத்து உன்னை கழுவி கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் ஆயத்தமா? நம்மளோட பார்வைக்கு ஐயோ அழுந்து ஜெபிக்கிறார்களே, அவரோட இருதயம் எப்படி கலங்கப்பட்டிருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எப்படியா தேவனை துதிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க யாரையும் மன்னிச்சிக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. நற்காரியம் செய்வதுக்கு முன்னுக்கு வரவும் மாட்டாங்க. பேர் மட்டும் வந்துடணும்னா அதுக்கு வந்துடுவாங்க. இவனார் செய்தார், பார்த்துக்கிங்க நான் தான் இந்த பெருமை பாராட்டி கொள்வதுக்கு பேர் முன்னுக்கு வரும், அவ்வளோதான். பூமியிலே நீ பெருமை பாராட்டி கொள்வதுக்கு பேர் முன்னுக்கு வரனால நீ என்ன செய்ய முடியாது, நிரப்பப்பட்டவன் இல்லப்பா. அங்கே போகும்போது ஆண்டவர் அதான் கேட்பார், என்ன பண்ண நீ, நான் உன்னை என்னத்துக்கு அனுப்புனேன், நான் என்னத்தை சொல்லி உன்னை நிரப்புனேன், என்னத்துக்கு நான் உனக்கு தாளந்தை கொடுத்தேன், ஜனங்களை எங்கே நடத்த சொன்னேன், சபையை எப்படி கட்ட சொன்னேன், எதை நான் ஆயத்தப்படுத்த சொன்னேன், சொன்னதெல்லாம் விட்டுட்டு உன்னோட பெருமைக்காகவும் உன்னுடைய பண தேவை சந்திக்கிறதுக்காகவும் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி முன்னுக்கு வருவதுக்காகவும் உன் பெயர் முன்னுக்கு தெளிவுபடுத்தணும் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்காகவும் வந்தனா, என்னை விட்டு அகன்று போ அக்கிரமக்காரனே. The most dangerous word in the Bible. Hallelujah. I do not know you. எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரியமானவர்களே, என் பலவீனங்கள் விழுந்ததை நான் அறிந்த பிறகு நான் எங்கே போகணும் தெரியுமா? எங்கேருந்து எனக்கு பலன் உண்டாயிட்டதோ அதே இடத்துக்கு நான் திரும்ப வர வேண்டும். என் பலம் என் ஆண்டவர் இடத்துல வந்ததுனால நான் திரும்ப என் ஆண்டவர் சமூகத்தில் என்னை என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வரும் ஒத்தாசை பருவங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை அங்கேருந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பயுமே பிரியமானவர்களே, அதிகாரத்தின் மூலமாகவும் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவும் ஜனங்களுக்கு மத்தியில் எனக்கு என்ன வராது, அந்த வல்லமை வராது. அந்த வல்லமை தேவன் பிரசன்னத்திலிருந்து உண்டாக்கப்படும். அதை நான் நாட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லலை, உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்துனால உன்கிட்ட இருக்கிற நற்குறியினால நான் என்ன செய்வேன், உன்னை நிரப்புவேன்னு சொல்லலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது தான் நீ பலன் அடைவேன். When the Holy Spirit comes upon you, you will be strengthened. Very simple. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். இழந்துட்ட, சரி, இப்போ இழந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. யூ நோ ரெடி வாட்ஸ் யோர் வீக்னஸ், யூ நோ ரெடி, ரைட்? Now I giving you secret things to regain back, and you already know where to regain your power. உன்னுடைய வல்லமை எங்கே பெற்றுக்கொள்ளணும்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இது ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மத்தேயு 6:6 என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. Matthew chapter 6 verse 6. ஒரு சீக்ரெட் பிளேஸை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தகாரத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. முதல்ல தெரிஞ்சிருச்சு, எங்கே விட்டுன்னு புரிஞ்சிருச்சு, எங்கே போகணுன்னு தெரிஞ்சிருச்சு. இது எல்லாம் செஞ்சிட்ட பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். உன் அறைக்குள்ளே போய் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. உன்னை தனியாக வர சொல்கிறாரு. ஹல்லேலூயா. 10ஓடு 11 உட்காந்து லபலபாலம் கத்த சொல்லலை. ஹல்லேலூயா. Then you will receive the power of God. நீ இழந்ததை நீ திருப்பி கொள்வாய். ஹல்லேலூயா. ஏன் அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அவங்கள தனித்து போய் ஜெபத்தில் உட்கார்றாங்கன்னா, இழந்த பலத்தை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைகளும் இருக்குது, நிறைவுகளும் இருக்கிறது. இட்ஸ் பேலன்ஸ். குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுவதுதான் ஆண்டவர். என்கிட்ட ஒரு குறை இருக்குது, அந்த குறையை நிறைவாக்கணும்னா நான் கிறிஸ்துவின் சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தாதான் என் குறை மாறும். இல்லைன்னா அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, ஒரு பிராக்டிக்கலான ஒரு காரியத்தை நாம் எப்பொழுதுமே செய்யுமானால் நம் இழந்து போன பலத்தை நாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு வழிமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது, எப்பொழுதுமே தேவனோடுக்குள் ஐக்கியத்தை விட்டுவிடாதீர்கள். ஹல்லேலூயா. Prioritize your daily communion with God. முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை அதை யாருக்கும் கொடுக்காதீங்க தயவு செய்து. காலையில் 6 மணிக்கு நான் சொல்லிட்டேன், நான் ஆண்டவரே நான் 6 மணிக்கு நான் உங்களுக்கு ஜெபிப்பேனா, அந்த 6 மணிக்கு என்ன வந்தாலும் சரி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறனா நின்று பாரு. உன் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி திருப்பார் மட்டும் வேடிக்கை பார்ப்பீங்க. எதிர்பார்க்காததெல்லாம் கர்த்தர் செய்வார். ஏன் தெரியுமா? உண்மைத்துவத்தை தேவன் காண்கிறார். God see the truth in your life. உன்னை சுற்றி இருக்கிறவங்க கேள்வி பண்ணுவாங்க, ஆமாம் 6 மணிக்கு வர முடியாதா? முடியாது, 6 மணிக்கு எனக்கு ஜெபம். நான் வரேன்னாக்கா எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 30 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் எனக்கு வேணும். நான் ஜெபத்தை முடிச்சுட்டு பைபிள் வாசிச்சுட்டு அப்புறம் தான் நான் வருவேன். எனக்கு அதான் சொன்னேன், ட்ரேட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? விற்பனைக்கு போயிடுவாங்க உலக காரியத்துக்கு. 6 மணிக்கு நீங்கள் வரல, நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உடனே பண்ணுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே சாரி ஆண்டவரே நான் போயிட்டு வந்து அப்புறம் ஜெபிக்கிறேன். அப்படி தேவையில்லை, அப்படி தேவையில்லை. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் பிச்சைக்கார தேவன் அல்லையா, ஐஸ்வர்யத்தின் தேவன். நீ கொடுக்கறதுனால தான் ஆண்டவர் பெருக போறாருன்னு நினைக்காத. கர்த்தர் கொடுக்கறதுனால தான் நீ பெருக போற, அதுதான் உண்மை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கறதுன்னா உண்மைத்துவம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னா அந்த உண்மைத்துவமை குள்ளாக உன்னை நடத்தி கொண்டே இருக்கும். தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை ஒழுங்கா என்னால கொடுக்க முடியலன்னு சொன்னா பரிசுத்த ஆவி எங்கேருந்து உன்னை பலப்படுத்த முடியும்? வறண்ட நிலமா தான் இருப்ப. As a Christian, look into every aspect what God wants you to do, not what the world wants you to do. We keep compromise to the people so that they will never get trusted on seeing us. But we always make fed up situation to God. ஆனால் அவர் என்றைக்குமே என்ன செய்யலை, நம்மளை விட்டு விலகினதே இல்லை. அங்கே தான் இருப்பார். என் பிள்ளை என்கிட்ட வந்துடும், என் பிள்ளை என்கிட்ட வந்துடும். ஐ வில் வெயிட். நீதியின் பொறுமை உடைய தேவன் ஐயா. ஹல்லேலூயா.
அதனால தான் நீயும் நானும் இன்னும் ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கிறோம்ல. அவர் பொறுமை உடையவர். நான் என்ன சேட்டை செய்தாலும் அவர் பொறுமை உடையவர். அவர் பொறுமையாக இருக்கிறதுனால தான் நீயும் நானும் உயிராக இருக்கிறோம். சபையை குறித்து ஆண்டவர் சொல்லல, ஆதி நண்பன், நீ உங்கள்கிட்ட ஒரு குறை உண்டு, ஆதி நண்பன் நீ விட்டுட்டப்பா, நீ விட்டுட்ட, அதை ஒழுங்கா என்ன செய், சரி பண்ணு. இல்லை நீ மனம் திரும்பல சொன்னா, நான் வரும்போது உன் விளக்கு தண்டை எடுத்துருவேன், உன் சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவேன். எவ்வளோ இரக்கமான ஒரு தேவன் இல்லை? எவ்வளோ அன்பு! ஏன் அப்போ பேசுங்க. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ அன்பு தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது, அவர் இறக்க முடியவர், என்னென்னமோ பேசுறது இல்லை. இடத்துக்கு தகுந்தாப்புல ஜால்ரா அடிக்கிறத நிறுத்திட்டு எப்பொழுதுமே கர்த்தருக்கு உண்மையாக இருப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் ஒரு ப்ராக்டிக்கல் வே, இப்பொழுதும் தேவனுடைய ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது, உபவாசித்து எதெல்லாம் உன் வாழ்க்கையில் தடையாக இருக்குது, வாட் இஸ் த திங்ஸ் தட் டிஸ்ட்ராக்ட் இன் யோர் லைஃப், ஹேவ் அ ஃபாஸ்டிங் பிஃபோர் காட், பிரேக் இட், விட்டீங்க அதை. அல்லேலூயா. நீங்கள் தனியாக ஒரு தீர்மானம் எடுங்க, இது இல்லாண்டவரே, இது சரி இல்லை, இதை நான் உடைக்கணும், என்னால் முடியாது, எனக்கு தெரியும், நான் உபவாசம் எடுக்கலான்னு இருக்கேன், அந்த உபவாசம் எடுக்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்க, கிவ் மீ த ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அந்த நாள், அந்த உபவாசம் எடுக்கிற நாள் எனக்கு பலனை கொடுங்க, என் பசியை தாகத்தை எடுத்து போடுங்க, உண்மையை நோக்கி சிந்திக்கிறவனாய் மாற்றுங்க, உம்முடைய பிரசனத்தை தாங்கி நடக்கிறவனாய் என்னை வைங்க. கேளுங்க, செய்யாதவன் இல்லைங்க, செய்து அனுபவத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷன் நான் தைரியமாக சொல்லுவேன். அல்லேலூயா. உடைக்கப்படும் அந்த காரியம், அது எவ்வளோ பெரிய கொம்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை முறியடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய போராட்டம் யாரு கூடனா, மாம்சத்தோட. கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானம் எடுத்து தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க, இது எனக்கு வேணாம், ஆனாலும் விட முடியல, ஆனாலும் இந்த வெட்டி விலக முடியல, அதுதான் உபவாசம் இருக்கிறேன். புரியுதா? வாருங்கள், தேசத்துக்காக உபவாசம் எடுப்போம், வாருங்கள், பட்டணத்துக்காக உபவாசம் எடுப்போம். உழுந்து உபவாசம் எடுக்கிறது, அந்த பட்டணமும் மாறாது, அந்த தேசமும் மாறாது. ஆதி திருச்சபையில் உபவாசிக்கும் போது எவ்வளோ பெரிய மாபெரும் அர்ப்பணிப்பு, இவ்வளோ பெரிய அதிசயங்கள் நடந்தது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வல்லமையான காரியம் நடந்தது. இன்னைக்கு நடக்கலைன்னு சொல்லலைங்க, நடக்குது. தேவனுக்கு பிரியமாய் நடந்து செய்கிற இடத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அதில் எந்த குறைவும் இல்லை. அதான் சொல்கிறேன், எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லி நான் செய்யக்கூடாது. நான் என்ன ஆண்டவர் செய்ய போகிறேன், ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர் சொல்கிறேன், அதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது ஞானத்துக்காக மட்டும் நான் செவி சாய்க்கலை, ஆனால் என் வாழ்க்கைக்காக நான் செவி சாய்க்கிறேன். ஏன்னா என் வாழ்வாதாரம் முழுவதுமாகவே தேவனுடைய வார்த்தையில அடங்கியிருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கிறது, வழிகாட்டியாக இருக்குது, ஆலோசனை கொடுக்கறதா இருக்குது, சமாதானத்தை கொடுக்கறதா இருக்குது. அல்லேலூயா. சத்தியம்னா என்னன்னு எனக்கு புரிய வைக்கிறது. அல்லேலூயா. ஞானத்துக்காக படிக்கக்கூடாதுங்க. நான் படிச்சுட்டேன், நான் இவ்வளோ படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி இல்லைங்க. சில பேர் சொல்லுவாங்க, 5 தடவை பைபிள் படிச்சுங்க, 10 தடவை பைபிள் படிச்சுங்க. உங்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் கூட இல்லை, 10 தடவை பைபிள் படிச்சு என்ன பண்ணியும், 5 தடவை பைபிள் படிச்சு என்ன பண்ணியும்? சாதாரண ஒன்றும் பைபிள் எடுத்து படிப்பான், உணர்வு இல்லாமல் கதை பக்கம் மாதிரி படிப்பான். அவனும் படித்து முடிச்சு அவனை அந்த சொல்லுவான், நான் படித்து முடிச்சிட்டேன், ஐ நோ எவ்ரிதிங்லா, ஐ நோ எவ்ரிதிங். But the word of God is written by the Spirit of God, the breath of God. Hallelujah. It's living word. If you believe and have faith in this word,
and you will see the clear spiritual mirror that reflect before you. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரோட கண்ணாடி உங்க முன்னுக்கு எப்படி நின்று, ஏய் இதை மாத்துப்பா, இது சரியில்லைப்பா, அதுக்கு நீங்க செவி சாய்த்து நடக்கும் போது வெளிச்சத்தின் பிள்ளையாக இப்பூமியில நீங்கள் காணப்படுவீர்கள். ஆண்டவரோட விருப்பம் என்னது? தன் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இப்பூமியில இருக்க வேண்டும். அல்லேலூயா. லைட்டு போட்டு பிள்ளைங்க வேணாம், டிஸ்கோ லைட்டு நம்மளுக்கு வேணாம், சரிங்களா? இந்த லைட்டெல்லாம் கரண்ட் போச்சுன்னா எரிஞ்சு போயிடும். பார்த்துருக்கோமா? லைட்டெல்லாம் போட்டுருவாங்க. அவர் அப்படியே உணர்வோடு பேசும்போது லைட்டெல்லாம் மாறிடும். அந்த என்வாயர்மெண்ட் சர்ச்சுக்குள்ளே அப்படியே என்வாயர்மெண்ட் எல்லாம் லைட்டெல்லாம் மாறி புகெல்லாம் வந்து அப்படியே உணர்வு வந்து இன்னும் பரலோகத்துக்கு போய், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இங்கே மாற்று, இது உள்ளுக்கு இருக்கல, இதை மாற்று, இதை கொடு, இதை கொடு, இதுக்கு கீழ்படி, இதை கொடு, இந்த வார்த்தைக்கு கீழ்படி, இதை கொடுத்து பாருப்பா. அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஐயா. முடியாதவர்களை முடித்து தருகிற ஒரு தேவனையா. அவரால் முடியாது எதுவும் இல்லை. அவர் எதிர்பார்க்குதுன்னு என் பிள்ளைகள் இடத்துல வரணும். எழுந்து போயிட்டியா, துவங்கி போயிட்டியா, தோத்து போயிட்டியா, வெள்ளம் போயிட்டியா, பரவாயில்ல, எழுச்சி வா திருப்பி. நான் என் ஆவியை கொடுத்தோன்னு நிரப்புவேன். மறுபடியும் நட. அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், வல்லமையை உனக்கு நான் கொடுக்கிறேன். எதற்கு? நான் வருகிற நாட்களில் விசுவாசம் உள்ளவர்களாக உன்னை நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பிளானும் இங்கே செஞ்சிருது. இப்போ இறப்பு ஆராதனை கூட பிளான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பரலோகமே வீட்டுக்கு வந்துடுது. இப்போ அது ஒரு ஃபேஷன்ல எல்லாம் அவங்க ஆசைப்பட்டு செய்கிறாங்க. பரலோகமே வீட்டில் வந்துடும் அப்படியே வச்சுருப்பாங்க. வரவங்க பாரு எவ்வளோ எப்படி இப்படி பேசணும் இல்லை, இப்படி பேசிட்டா ஆஹா ஓஹோ பெருமை. வந்தவன் அந்த வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க பார்த்தீங்களா, தேவ வார்த்தை, அது என்னை தொட்டுச்சிங்க ஐயா. அந்த இறப்ப வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணீங்களே, ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என் வாழ்க்கையை சிந்திக்க வச்சுச்சு. அந்த மெய்யான தேவனை நான் தேட விரும்புகிறேன். அப்படி மாற்றணும் ஐயா. பரலோகத்துக்கு பூமியில் கொண்டு வந்து படம் காமிக்கிறது நிப்பாட்டிட்டு கொடுத்த வார்த்தையை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருங்க. ஆண்டவர் நம்மகிட்ட அதான் கேட்பார், என்னப்பா பண்ண ஆண்டவரே? பரலோகமாய் வாரமாக ஆராதனை செய்து ஜனங்களை எல்லாரும் வாரம் தேம்பி அழுக செய்தேன். சில பேர் இங்கிட்டும் அங்கிட்டும் உருண்டு போனார்கள். ஆண்டவரே பேசி முடிச்சிட்டியா? எனக்கு ஒன்றும் தெரியாது, போகலையே, முடிச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிடுவார். இந்த வார்த்தையை பதிய வைங்கப்பா. இந்த வார்த்தை தான் விதை. இந்த விதையை பதிக்க ஒவ்வொரு இருதயத்தில் வைங்க. Put the word that is the seed of God in everyone's life. That's very important. Hallelujah. Then you will see the power of God fill your life. You want the power of God to fill you, you must do the will of God. பரிசுத்த ஆவி பலன் உனக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவருடைய சித்தத்தை செய்கிறவனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடிச்சோம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எழுந்ததை திருப்பிக் கொள்வதற்கு வந்திருக்கிற இந்த ஸ்தலத்தில் இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டி நாங்கள் எழுந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் நன்றி. ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் விட்டுவிட்டோம், எங்களை மன்னியும். ஆதியின் காரியத்தை நாங்கள் விட்டுவிட்டோம், எங்களை மன்னியும். எங்கள் பலவீனத்தை மன்னியும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை சீர்படுத்துவீராக. உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, உம்முடைய பிரசனத்தை சுமந்து நடக்கிற பிள்ளைகளாக தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய வசனத்தை தியானிக்க எங்களுடைய ஞானத்தை கர்த்தர் திறந்து நிரப்பும்படி, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே விருதாக்கும்படி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்களுக்கு கொடுக்குற இடத்துக்கு இருக்கிற எல்லா தடைகளும் எங்கள் வாழ்க்கையை விட்டு விலகட்டும் ஐயா. உங்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் செய்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் புதிதான பலனை இடைக்கட்டி நடத்தும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு ராஜா உமக்கு ஒருவருக்கே. மறந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.